உலகத்தில் நம்முடைய வாழ்வாதாரம் அது எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம். இவ்வளவுதான் அப்படின்லாம் இல்லை. நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், இவ்வளவுதான் கட்டுப்பாடு, இவ்வளவுதான் எனக்கு நான் இவ்வளவுதான் வச்சுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய வியாபாரம், நம்முடைய உழைப்பு, நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்னு சொன்னா சம்பாதிக்கலாம், அதை நாம் அனுபவிக்கலாம், வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற செய்தி. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இறையச்சம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறையச்சத்தோடு கூடிய பொருளாதார வசதி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள், மார்க்கம் உங்களுக்கு அனுமதிக்கிறது என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே நாம் ஹதீதுகள் மூலமாக நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. பாருங்க, தீன் நம்மிடத்துல தீன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்துல மார்க்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நம்மிடத்துல பொருளாதாரம் இருக்க வேண்டும். என்னிடத்துல பொருளாதாரம் இல்லைன்னா ரப்பின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு வைக்க வேண்டும். என்னிடத்துல என்ன இல்லைங்க, என்னிடத்துல வசதி வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு ரப்பின் மீதான ஒரு அவநம்பிக்கை வந்து போகிவிடும். அதனால மார்க்கம் சொல்லுது என்னன்னு சொன்னா, ரப்பின் மீதான அந்த நம்பிக்கை, உங்களது பொருளாதாரம் உங்களை கெடுத்து விட வேண்டாம், அந்த நம்பிக்கையிலே குறைவு ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லுவதை பார்க்கும். ஒருவரின் தீன் பற்றுக்கு துணையாக இருப்பது, ஒருவரின் மார்க்க பற்றுக்கு துணையாக இருப்பது, அவர் தொழுவது, அவர் நோன்பு வைப்பது, அவர் ஜக்காத்து கொடுப்பது, அவர் ஹஜ் செய்வது, அவர் தான தர்மங்களை செய்வது என்றெல்லாம் தீன் பற்றோடு வாழ்வதற்கு அல் கினா, கினா என்று சொன்னால் அவரிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருப்பது அவசியமாக இருக்கிறது. அது நல்லதாகிவிட்டது, வசதி வாய்ப்பு இருப்பது நல்லதாகிவிட்டது என்று சொல்லி அந்த முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லித்தர செய்திகளை பார்க்கிறோம்.